பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. எதுக்குமா இதெல்லாம் தேவையா? அன்பு நீ அமைதியா உட்காரு. 2 பேருக்கும் உயிர் போய் உயிர் வந்திருக்கு. அன்பு இறந்துட்டான் அப்படின்னாங்க, உனக்காக அவளும் உயிரை கொடுக்க துணிஞ்சிருக்கான். உயிர் போய் உயிர் வந்திருக்கு. அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ நல்ல ஆரத்தி எடுத்து சுத்தி உள்ள கூட்டா காணும். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுங்க மாதிரி இதோட போச்சேன்னு சந்தோஷப்படுவான். கெட்டதுல கூட ஒரு நல்லது தானே நடந்திருக்கு. இம்பிட்டு நானும் ஒருத்தர் போட்டு என் மனசுல நீ இல்ல உன் மனசுல நான் இல்லன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாவேல, இப்பயாவது ஒண்ணு சேர்ந்தாவளே, அதுவே நல்லதுன்னு நினைப்போம். அதுக்கு நீ இப்படியா சொல்லும்? நீ ஆரம்பிமா. வந்த பிள்ளைலாம் வெயிலே ரொம்ப நேரம் நிக்க வைக்க கூடாது. ஏற்கனவே 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை. இனியாவது 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். டேய் பேரா. சொல்லுங்க தாத்தா. இங்க பாருல பேராண்டி, இனியாவது என் பேத்திய அழ வைக்காம சந்தோஷமா பாத்துக்க பாரு. கண்டிப்பா தாத்தா. ஏய் மக்கா, அவளை நீ பொண்டாட்டியா உள்ள கூட்டி போறியா இல்ல உன் மாமா பொண்ணா முன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள கூட்டி வர போறியா? செல்லு, என் செல்லத்தை என்ன நான் காதலிக்கணும்ல, அதனால என் மாமன் பொண்ணாவே கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம். ஏல இன்னும் 80 நாள் தான் இழுத்தடிக்க போறியா? அது தாத்தா கையில தான் செல்லு இருக்கு. இனிமே உங்க 2 பேருக்கும் சாப்பாடு எல்லாம் வேற மாதிரி தான் கொஞ்ச நாள். மது நீங்க வரதுக்கு 2 மணி நேரத்துக்கே முன்ன சமையல் கட்டுல போய் என்னமோ அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. 2 பேரும் உள்ள வாங்கப்பா. சாம். தாத்தா நான் கூட்டு வரேன், நீங்க போங்க. எக்ஸாமுக்கு டைம் ஆகுது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. வார்னிங் பெல் வேற கொடுத்தாச்சு. இவ்வளவு இன்னுமே எக்ஸாம் காலில் காணோம். ஒருவேளை நம்ம பதில் சொல்லலைங்கிறதுக்காக ஒழுங்கா படிக்காம விட்டுட்டாளோ? இல்லையே. வேலண்டைன்ஸ் டேக்கு நீ காலேஜ் டாப்பரா வந்தா என் மனசுல இருக்கத சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறத்துல இருந்து படிப்புல தானே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா. எப்ப பார்க்கும்போதும் மொட்டை மாடியில இருந்து படிச்சுட்டு தான் இருந்தா. நம்ம வெளியே வந்தா கூட அவ கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா படிப்புல தான் இருந்து. ஆனா எக்ஸாம் எழுத ஏன் வரல? இதுக்கு தான் இந்த கர்மத்தை எல்லாம் தூக்கி போட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணன்னு முதைய சொல்லிட்டு இருந்தேன். ஆதித்யா சார். நீங்க இப்போ வித்யா வீட்டுல தானே இருக்கீங்க? இல்ல அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அண்ணா இருக்கான், அவன் கூட தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா சார், இப்பவும் அங்கதான் இருக்கேன். ஏன்? அந்த பொண்ணோட அண்ணா நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பரா? ஏன் என்னாச்சு? அவ இன்னும் எக்ஸாம் எழுதவே வரலையே. அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன? ஆமா சார், மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். ரொம்ப நேரமா அவ ஃப்ரெண்ட்ஸ் எழுப்பிட்டே இருக்காங்களாம், எந்திரிக்கவே இல்ல. நான் நினைக்கிறேன் நைட்டு ஃபுல்லா கண்ணை முழிச்சு படிச்சிருப்பான், அதுலதான் மயக்கம் இருப்பான். வீட்டுல உள்ளவங்களுக்கு கால் பண்ணி சொன்னோம்னா என்ன ஏதுன்னு பாப்பாங்கல்ல சார். எக்ஸாம் தொடங்குறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க ஹால்ல நிக்கிறீங்களா? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்ன நான் வந்துடுறேன். ஓ, நீங்களே பாத்துருவீங்களா? சரி சார், அப்ப நான் நிக்கிறேன், நீங்க போய் பாத்துட்டு வாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இப்படி புஸ்குன்னு மயக்கம் போட்டுட்டான். அப்பயே சொன்னேன் அவ சரியில்லை, முகத்தை ஒரு மாதிரி தூக்கி வச்சிருக்கா, ஒழுங்கா படிக்கலையோ என்னமோ அப்படின்னு. நீதான் அவ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டே வந்த. வித்யா, இவ கண்ணு முழிக்கலன்னா 3 பேருக்கும் ஸ்வாகதான் போலயே. எனக்குலாம் எக்ஸாம் எழுதலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்? நான் எழுதுனால 75% அரியர் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ஒருவேளை வீட்டுல ஏன் அரியர் விழுந்து அப்படின்னு சத்தம் போடுவாங்கல்ல, அதுவும் ஃபைனல் இயர் வேற. அப்போ நான் இந்த எக்ஸாமுக்கு லேட்டா தான் போனேன். வித்யா உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் அப்படின்னு என்கிட்ட காரணம் இருக்கலாம். யாரு? நீ அரியர் போட்டுருவியா? ஆமல, நான் வர ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல, ரீகால் கூட பண்ணல. உன் டிக்ஷனரியில ரீகால் பண்ணலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? லாஸ்ட் யூனிட்ல லாஸ்ட் 16 மார்க் மட்டும் ரீகால் பண்ணிருக்க மாட்டேன். மயக்கம் போட்டு கிடக்க பத்தியா? அவ படிக்கலன்னு சொன்னா கூட அது உண்மையா தான் இருக்கும். ஆனா நீ எப்படிப்பட்ட புழுன்னு எனக்கு தெரியும். ஏன் இந்த எக்ஸாமுக்கு நிஜமா தான் சொல்றேன். என்கிட்ட இருந்து வாங்கி கேட்டாமா அவளை எழுப்புறதுக்கான வழியை மட்டும் பாரு. வித்யா, 2 நாளா நான் காலேஜ் டாப்பரா வருவேன்னு சொல்லி படிச்சுட்டே இருந்தேன். வாட்ஸ்அப்ல கூட ஒரு மெசேஜ் பண்ணதில்ல. எந்திரிடி, எக்ஸாமுக்கு டைம் ஆகுது. பெல் அடிச்சிட்டுப்பா, 5 மினிட்ஸ் தான் இருக்கு. வித்யா, என்னாச்சு சரண்யா? சார், உங்களுக்கு இப்போ டியூட்டி இல்ல? எங்க வேலை தானே உங்களுக்கு இன்னைக்கு டியூட்டி. உங்களுக்கு டியூட்டினா ½ அன் ஹவருக்கு முன்னமே வந்து பெஞ்ச் டெஸ்க்ல எல்லாம் ஏதாவது காப்பி எழுதி வச்சிருக்காங்களான்னு பாப்பீங்கலாம். நாங்க வரும்போது நீங்க ஹால்ல தான் நின்னீங்க. இப்போ என்ன?
வித்யா இங்க பாரு. என்னெல்லாம் நடக்குதுங்க? எனக்கு அதாம்ல புரியல. 2 பேரும் இதை சாக்கா வச்சு எக்ஸாம் எழுத வேண்டாம்னு பாத்துட்டு இருக்கீங்களா? சார், எக்ஸாம் ஹாலுக்கு போங்க, அவன் இன்னும் 5 மினிட்ஸ்ல வருவான். எங்க கூட்டு போறீங்க? ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் கூட்டு போகணுமா? எங்க ஃப்ரெண்ட நார்மலா இருக்கும்போது நீங்க கூட்டு போனா ஓகே. அவ சுயநினைவில் இல்லாத நேரம் நீங்க தூக்கிட்டுலாம் போறீங்க. அவளுக்கு ஏதாவது ஆனா? ஆனா அவன் நான் டைம் வேஸ்ட் பண்ணாம நீ எக்ஸாம் ஹாலுக்கு போ, அவ வருவான். இவ்வளவு நேரம் கூட தானே இருந்தீங்க, என்ன ஏதுன்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாளா? சொல்லலையே சார். அப்புறம் பெரியவங்க யார்கிட்டயாவது சொல்லி சீக்கிரம் அவளை எழுப்பி விட்டுட்டு 3 பேரும் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து சேரனேன்னு ஒரு அக்கறை இல்ல. நீங்க போங்க, அவ வருவான். என்னோட வாயை பிளந்துட்டு இருக்கா? இல்லைங், இங்க ஏதாவது இப்ப பார்த்தா நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவும் சம்திங் டி. யோசிச்சு பாரு, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இத்தனை பேர் என்ன ஏதுன்னு பார்க்க வரல. ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தா எல்லாரும் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டாங்க, பெல் அடிச்சிருச்சுலாம். இவர் அக்கறையா வந்தது ஓகே, அவங்க வீட்ல இருக்காரு வந்தாரு. ஆனா இந்த தூக்குன லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அப்பதான்ல இருக்கு, ஏதாவது இருக்குமோ? சேச்சா, அப்படி ஏதாவதுன்னு அவன் நம்ம கிட்ட சொல்லாம இருப்பாளாம். வித்யா கண்ணு முழிச்சு பாரான். இவ்வளோ நேரம் நம்ம என்னன்னு கேட்டதுக்கு அப்புறவே கண்ணு முழிக்கல, என்னையாதுன்னு சொல்லவே இல்லை. இவர்கிட்ட மட்டும் சொல்லிடுவாளா என்ன? இங்க பார் வித்யா. ஏன் ஆர் யூ ஓகே? எனக்கு எக்ஸாம் இருக்கலாம், மார்னிங் பெல் வேற அப்பவே அடிச்சிருச்சு. இரு என்ன ஆச்சு? இன்னும் 3 மினிட்ஸ் இருக்கு, போயிடலாம். படிக்கலன்னு பதட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்தியா? இல்ல ப்ரிப்பேர் பண்ணியும் ஒழுங்கா எழுத முடியாதுன்னு ஏதாவது பயந்துட்டியா? நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த? சும்மா தான். சும்மா மயக்கம் போட்டு விழுறதுக்கு நீ என்ன பைத்தியமா? ஏன் இப்ப மோட்டிவேஷன் பண்ணாங்கட்டி பாடம் நடத்துறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எக்ஸாம் ஹால்ல வேற ஒருத்தர நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா ஒண்ணும் இல்லங்கிற. ஏதாவது பிரச்சனையா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எதுவும் சொல்லாத அளவுக்கு என்ன உனக்கு ப்ராப்ளம்? நார்மல் பீரியட்ஸ் தான். சரி, இப்போ ஓகேயா நீ? ஓகேலாம் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போறியா? ஒரு பொண்ணோட இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் இப்படிதான் பேசணுமா? இல்ல உன்னை நான் கொஞ்சுறேன். சாப்பிட்டியா காலையில? இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு உனக்கு தெரியும். நல்லா படிச்சா மட்டும் போதாது, சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியும். நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு வந்தாதானே எக்ஸாம் எழுத முடியும். இப்ப நான் ஓகே தான். இந்த ஆள்கிட்ட இருந்து திட்டு வாங்குறதுக்கு இப்ப ஓகே தான் சொல்லி எக்ஸாம் எழுத போயிடலாம். ஏன்னா இவன்ட்ட இந்த திட்டு வாங்குறதுக்கு ஓகேன்னு சொல்லி எக்ஸாம் எழுத போயிடலாம்னு நினைக்கிறியா? சரி எந்திரி வா, கேண்டீன் போய் ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆனாலும் ஒன்றும் இல்லை. இல்ல, நான் ரெகுலரா 2 days ஆச்சும் லீவ் தான் போடுவேன். இன்னைக்கு எக்ஸாம்ல நான் டேப்லெட் எடுத்துட்டேன் சார். எக்ஸாம் எழுதிடுவேன். நான் ஹாலிடே போறேன். அரிஷ்வர் ம் சரி, நான் போறேன். 5 மினிட்ஸ் தாண்டி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நீ வா. என்ன? ம் இனியா அம்மாவே கொடுப்பாங்க இனியா, இல்ல அத்தை வருவாங்க. நீயே முடியாம தான் இருக்க. நீ என்ன கவனிச்சிட்டு இருக்க? இல்லைங்க, உங்களுக்கு தான். ஏன்? இல்ல குல்ஃபி, சடனா மாற்றம் வரும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுதுல்ல. ம் உங்களுக்கு எல்லாம் ஆகும். ம் அம்மாவே இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. நீயா ஒன்னே ரெஸ்ட் எடுக்க தானே சொல்லியிருக்காங்க. நீ அந்த ரூம்க்கு இந்த ரூம்க்கு அலைஞ்சிட்டு இருந்தா? நான் அந்த ரூம்க்கு இந்த ரூம்க்கு அலையலைங்க. அப்புறம்? என் அம்மா வீட்டுக்கு என் புருஷன் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஓ அது சரி. ஆனா ஒண்ணு குல்ஃபி, இந்த எங்க இருக்கு பாத்தியா, தலையில எனக்கு தான் அடிபட்டுச்சா இல்ல உனக்கு பட்டுதான்னு தெரியல. பிடிக்கலன்னா சொல்லுங்க. அப்புறம் நீங்களே நினைச்சாலும் இந்த மரியாதையெல்லாம் கொண்டு வர முடியாது. ஆஹா, எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன். வாழ்க்கை முழுக்க. அப்படியா? ஆமா குல்ஃபி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த ரூம் உனக்கு உன் அம்மா வீடு மாதிரி இல்ல, உன் புருஷன் வீடு. இங்க உனக்கு உன் அம்மா வீடு மாதிரி பாதுகாப்பெல்லாம் இருக்காது, சொல்லியிருக்கேனேடி. மிஸ்டர் பாரதி, ம் உங்களை இப்போ நிக்க வைக்கிறதுக்கே ஒருத்தங்க துணைக்கு வேணும். அப்படியா? இதுல என்கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சா போதும். ஹே செல்லம், என்னால நிக்க முடியலன்னா என்ன, நான் 5 மினிட்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அங்கேயே மிஸ் இனியா கவுந்துருவாங்க. ம்ம். அப்புறம் ம், அதான் பக்கத்துல வந்துருச்சு, சொல்லிரு. ம், தாத்தா கிட்ட பேசிட்டீங்களா? என்ன வாட்? அதாங்க 3 லவ் பேர்ட்ஸ் 3 ஃபிஷ். சரி. இதெல்லாம் ஆகுறதுக்கு தாத்தா கிட்ட பேசிட்டீங்களா? ஓய், நான் எனக்காக கேட்கல. அப்புறம்? அது வந்து பாரதி, நம்ம வீட்ல எப்போ நமக்கு மேரேஜ் ஆகும், எப்போ சம்மதம் சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்கல்ல. எது வீட்லயா? ஆமாங்க,
இப்படியே தள்ளி தள்ளி போடுறது அவங்கள ஏமாத்துற மாதிரி எல்லாம். ஏய் இப்ப தாண்டி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்பவே பேசணுமா? ஒரு 2-3 மாசம் போகட்டும். 2-3 மாசமா? ஆமா, என் குல்ஃபி எனக்காக எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்திருக்கான். இன்னும் 2-3 மாசம் காத்துட்டு இருக்க மாட்டாளாம். அதெல்லாம் என்ன இருக்கு? எனக்குன்னா உடனே கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா என்ன? பொறுமையாவே கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ குல்ஃபி உனக்கு அவசரம் இல்லை தானே? எனக்கு என்ன அவசரம்? இப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க. இன்னும் எந்திரிச்சு நிக்கிறதுக்கே உங்களால முடியாதுல. இதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இவ சிங்கிள் அர்த்தத்துல சொல்ற மாதிரி தெரியலையே. என்ன குல்ஃபி? இல்லங்க, எப்படியும் கொஞ்ச நாளைக்கு இப்படி படுத்து தானே இருக்க போறீங்க. ஏய் 10 நாளைக்கு தாண்டி. அதாங்க, எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா தானே இருக்க போறீங்க. அதனால இப்படி இருங்க, எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்ல. இங்கன்னு சொல்லிட்டு கடப்பாடி ஏத்துறேன். என்ன? செல்லம், நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனா என் விஷயத்துல நீ ரொம்பவே வீக். சும்மா இருப்பேன்னு சொல்லாத. எனக்கு தேவைன்னா உன்னை கவுக்குறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. ஓகோ, நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே நாங்க கவுந்துருவோமா? வேணாம், நான் பார்த்துட்டே ட்ரை பண்ணவா? இல்ல இல்ல, இப்ப என்ன, 2-3 மாசம் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படிதானே? அதுக்கப்புறமா தாத்தா கிட்ட பேசலாம், அதுக்கப்புறமா 4 வருஷம் தாண்டி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதானே? அதே தான் செல்லம், கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்ட பாத்தியா? ம். இதுக்கு 4 வருஷம் ஹோமாலே இருந்திருக்கலாம். ஏதாவது சொன்ன? ஒன்னும் சொல்லலப்பா. 4 வருஷம் என்ன, 40 வருஷம் தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அது வரைக்கும் நான் பொறுக்கணுமே. ம். என் குல்ஃபி, நமக்கு எங்க வச்சு கல்யாணம் ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன தாண்டி தெரியும் உனக்கு? எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு? உனக்கு? ஆ, சரிடாமா, ரொம்ப பயந்துட்டியா? ஏன் உன்னை அள வைக்கிறதுக்காக கேட்கல. ஏ லூசு, இங்க பார் குல்ஃபி, உன் புருஷன் நான் இன்னும் ஒழுங்கா கியூர் ஆகல. உன்னை சமாதானப்படுத்தலாம் என்னால முடியாது. சின்ன வயசுல இருந்தே விளையாட்டுல கூட நீங்க தோக்குறது எனக்கு பிடிக்காது. விளையாடும் போது உங்க கால்ல ஒரு முள்ளு குத்துனாலே அது எனக்கு வந்திருக்க கூடாதுன்னு தான் நினைப்பேன். ரொம்ப பயந்துட்டேங்கிறத விட பிரெயின் டெத்து, ஃபேமிலியில யாராவது பார்க்கணும்னா வர சொல்லிருங்க, ஆர்கான்ஸ் டொனேட் பண்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாருங்கன்னு சொல்லும்போது என் உயிரே போயிடுச்சுங்க. மித்ரன் அந்த வார்த்தையை சொல்லும் போதே என் உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. ஏ லூசு, பயந்துட்டியான்னு மட்டும் தானே கேட்டேன். பயம் இல்லைங்க, அப்பவே செத்துட்டேன். ஆனா ஒண்ணு, நம்ம ஒன்னா வாழதான் முடியல. ஒன்னா இங்க இருந்து போறத நினைச்சு சந்தோஷமா தான் அந்த வழியை நான் ஏத்துக்கிட்டேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுக்கு அப்புறமும் எனக்கு யார்கிட்டயும் நான் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு தோணலாம். எனக்கு சந்தோஷமா இருந்துங்க. நம்ம ஒன்னா வாழதான் முடியல, ஒன்னா போக போறோமே அப்படின்னு. எல்லாம் ஓகே தான் செல்லம். அப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணதான் நான் வாங்கி கொடுத்த ஃபிஷ் மோனையும் கொண்டு ஃபிஷ் டேங்க்ல விட்டுட்டேன். ஹலோ, அப்புறம் நாங்க வருஷக்கணக்கா இவரை உருக்கி உருக்கி காதலிப்போமா? இவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஃப்ரெண்டுக்கு எங்களை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சிருவாராம். பத்தாததுக்கு எங்க மனசு மாறணுங்கிறதுக்காக எதையாவது அடிச்சு விடுவீங்களா? அப்போ கோவம் இருக்காதா? கோவம் தான், ஆனா வெறுப்பெல்லாம் இல்ல. அது சரி. ஆமா குல்ஃபி, இனி என்னைக்காவது நான் வேண்டாங்கிற முடிவெடுப்பியா? இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தானே. ஆஹா, நான் வாங்கி கொடுத்த ஃபிஷ்ஷை தான் ஃபிஷ் டேங்க்ல கொண்டு விட்டுட்டேன். லவ் பேர்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? அது குயா முயான்னு சத்தம் போட்டே இருந்துங்க. என்ன? ஆமா, குயா முயான்னு சத்தம் போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் சத்தம் போடாதன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். அது என்னமா சத்தம் போட்டே இருந்தேன். அதுக்கு அதான் கடுப்பாகி அத மொட்டை மாடியில கொண்டு வச்சிருக்கேன். ஏ லூசு, அத மொட்டை மாடியில வைக்கிறதுக்காக கொடுத்தேன். அப்பனா அது 3 வாயிலையும் செல்லோ டேப் போட்டு வைங்க. ஏன்? ஏங்க, நிஜமாவே குயா முயான்னு சத்தம் போட்டே இருக்கு, தூங்கவே முடியல தெரியுமா? அதான் அத கொண்டு மேல வச்சிட்டேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதுங்க. அழகா சீட்லாம் போட்டு அதுக்கு மழைனால வெயில்னால எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் வச்சிருக்கேன். ஏண்டி என் உயிரை அசால்ட்டா தூக்கி மேல கொண்டு வச்சுட்டேங்கிற? இல்லங்க, அது குயா முயான்னு சத்தம் போட்டே இருக்கு. அப்பனா அது வாயில எல்லாம் செல்லோ டேப் போட்டு தரீங்களா? எப்படி உன் மூளை மட்டும் இப்படி எல்லாம் வேலை பாக்குது? அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் ரூம்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வச்சேன். அப்பவும் சத்தம் குயா முயான்னு கேட்டுட்டே இருந்தேன். இது சரிப்பட்டு வராதுன்னா மேல தூக்கி வச்சிருக்கேன். சூப்பர் செல்லம். இனிமே பார்த்தி, நீங்க எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா பர்த்டேக்கு அப்புறம் வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு வைங்க. இந்த மீன், லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் தராதுங்க. அப்புறம் அப்புறம் இப்பதான்
வித்தியாசமா நிறைய இருக்கலாம். ஸ்கிராப் புக்கு, பாப்பப் பாக்ஸ், எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ். அதாங்க பாப்பப் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண உடனே எல்லா ஸ்கொயரும் வெளியே வருமே. நல்லா இருக்கே. கூடவே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குங்க. அந்த ஸ்கொயருக்கு 4 பக்கமும் போட்டோஸ்லாம் வச்சு ஓபன் பண்ண உடனே அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்புறம் இனிமே எனக்கு பர்த்டே, வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வரும்போது அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ். அப்புறம் அதுல ஏதாவது போட்டோ வைக்கணும்னா கூட போட்டோ உங்ககிட்ட இருக்க போட்டோ எல்லாம் கண்ணா பின்னான்னு கொடுத்துறாதுங்க. அப்புறம் போனை கழுவி போட்டோ எடுத்து கொடுக்கணுமா? இல்லங்க, இன்டைரக்டா இனியா உன்னோட போட்டோஸ் ஒரு 40 வேணும், உன்கிட்ட இருக்கிறதுலாம் பெஸ்ட் அனுப்பி கொடுன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுக்க போறேன். ஏண்டி நீ இல்லைன்னாலும் அழகா தானே இருக்க, இதுல ஃபில்டர் எதுக்கு? எங்க காலத்துக்கு இருக்க போறது. நாளைக்கு நமக்கு பாப்பாலாம் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா காமிச்சு கொடுக்கணும்ல உங்க அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணது அப்படின்னு. அப்ப நான் அழகா இருக்கணுமா இல்லையா? நல்லா இருக்கே இது. அதனால இந்த ஃபிஷ் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு இனிமே வரக்கூடிய பர்த்டேக்கெல்லாம் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கண்ணா. போட்டோஸ் என்ன தானன்னு மட்டும் கொடுத்துறாதுங்க. அடிங்க. ஏன் சில இந்த உலகத்திலேயே சர்ப்ரைஸ் பண்ற ஒரு விஷயத்த எனக்கு இதுதான் வேணும்னு கேக்குற பத்தியா? சரி, அது கூட மன்னிச்சிடலாம். ஏன்னா தானோன்னு போட்டோ கொடுக்காம என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்ற பத்தியா? அங்க நிக்கிற என் பொண்டாட்டி. அப்புறம் கிஃப்ட்னா நான் சந்தோஷப்படுற மாதிரி தானே இருக்கணும். சந்தோஷப்படுத்திடுவோம். என்ன மச்சான் பகல் கனவு போல? வா சாம். என்ன மச்சான் ஃபியூச்சர் பிளான் ஏதாவது போகுதா என்ன? நான் ராங் டைம்ல உங்களுக்கு தொல்லையா வந்துட்டேன் போல. இல்ல மச்சான், என் குல்ஃபி இன்ட்ரெஸ்டா ஒரு கதை சொல்லிட்டு இருந்தான். அன்பு. அதான் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டடா? என் குல்ஃபிக்கு நான் லவ் பேர்ட்ஸ் ஃபிஷ் எல்லாம் கொடுத்தேன்ல. ஆமா, இனிமே அவளுக்கு பாப்பப் பாக்ஸ், ஸ்கிராப் புக், அப்புறம் ஏதோ சொன்னாலே என்ன சொல்லலாம், வாய் மூடுங்க. எக்ஸ்ல வரான் என்னமோ சொன்னாலே எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ். இதெல்லாம் என் குல்ஃபிக்கு அடுத்த பர்த்டேக்கு நான் கிஃப்டா கொடுக்கணுமா? அப்புறம் மச்சான் போட்டோ கூட என்கிட்ட இருக்கிறது இல்லாம அவ ஃபில்டர் போட்டு தர்றதுதான் நான் கொடுக்கணுமா? என்ன? நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன் சாம். அதுதான் என் குல்ஃபிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா. ஏனியா சொல்லவே இல்ல, அதுதான் சர்ப்ரைஸ் கிஃப்டா. நீங்க ஒரு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா சும்மாவே என்ன கிண்டல் பண்ணுவீங்க. நான் கிளம்புறேன். ஏன் நான் என்ன சாப்பிட்டு முடிக்கலடி. தண்ணி குடிச்சிட்டு படுங்க. போச்சா, இப்பவே தெரிஞ்சுக்கோ மச்சான், பொண்டாட்டி அள வச்சுட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அதனால பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. ஆனாலும் உன் ஆளு இதுதான் கிஃப்டா வேணும்னு சொல்லியிருக்க பத்தியா, அங்க நிக்கிறான். இப்பதான் புரியுது சாம், அவ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. இவ்வளவு நாள் அவ என் கூடவே இருந்தாலும் அந்த குழந்தைத்தனத்தை எல்லாம் என்கிட்ட காமிச்சதே இல்ல. என்னைக்கு நாங்க 2 பேரும் ஒருத்தர் எங்க காதல சொல்லிக்கிட்டோமோ அதுல இருந்து அவ குழந்தைத்தனம் எல்லாம் எனக்கு தெரிய வருது. இது கூட நல்லாதான்டா இருக்கு. இந்தோ இப்போ கூட கல்யாணத்துக்கு 3-4 மாசம் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அந்த கோவத்தை கூட எப்படி காட்டணும்னு தெரியாம குழந்தை மாதிரி புலம்பிட்டு போனான். டேய் நிஜமாவே 3-4 மாசம் தள்ளி போட போறியா கல்யாணத்தை? இல்லடா, தாத்தா இது வரைக்கும் ஏன் வாயில இருந்து வரட்டும், அதுதான் கரெக்டா இருக்கும்னு வெயிட் பண்றாரு. லைட்டா தாத்தா கிட்ட சிக்னல் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் டும் 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 தான். ஒரே ஜாலி தான் போல. ஆமா, நான் அவ யாருன்னே தெரியாம காதலிச்சிட்டு இருந்திருக்கேன். அவ என்ன பக்கத்துல வச்சுட்டே காதலிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ இந்த உலகத்திலேயே நான் தான் சாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கலாம், அது போதண்டா எனக்கு. ஏண்டி எக்ஸாம் நல்லா பண்ணலையா? எப்படி கிளவி மாதிரி உட்கார்ந்திருக்கேன்? நான் உட்கார்ந்திருக்கதெல்லாம் சரிடி, உனக்கு அந்த ஆளுக்கு என்ன? எந்த ஆளுக்கும்? அதான் நம்ம ஹெச்ஓடி இருக்காரே மிஸ்டர் ஆதித்யா, அவருக்கு உனக்கு என்னன்னு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். அவருக்கு எனக்கு என்ன? இல்ல ஸ்கூல் முடிச்சது இந்த காலேஜ்ல தான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தானே இங்க சேர்ந்தோம். இப்போ என்ன மண்ணாங்கட்டிக்கு வேற காலேஜ் மாற போறோம்னு என்கிட்ட கேட்டா எல்லாரும் எடுத்த முடிவு தானே. கொன்று வேண்டி ஒண்ணு நாங்க. நீ மட்டும் எடுத்த முடிவு எங்க மண்டையும் கழுவிட்ட. நீ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்னாதான் இருக்கணுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்துட்டோம். இப்பதான் உன்னோட அந்த முடிவு மேலேயே எங்களுக்கு டவுட்டா இருக்கு. எங்ககிட்ட உண்மையை சொல்லு வித்யா, அந்த ஆளு என்ன லவ் பண்ணுன்னு உன்னை டார்ச்சர் பண்றாரா?
நீ ஒன்னும் கவலைப்படாத. சுரேஷ் உன்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரியெல்லாம் இந்த ஆளு நடந்துக்க நாங்க விட மாட்டோம். இந்த ஆளுக்கு பயந்தெல்லாம் நீ வேற காலேஜ் மாற போறியா என்ன? சொல்லு வித்யா, உன்னை எதுக்காக அந்த ஆள் டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லு. ஏன் நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி ஒரு மண்ண கட்டிங் கிடையாது. அப்புறம் எப்படிடி இத்தனை லேடி ஸ்டாஃப் இருக்காங்க, அவர் பாட்டுக்கு வராரு, உரிமையா உன்னை தூக்கி கிளாஸ் ரூமுக்கு கூட்டு வராரு. அவர் வந்து 5 மினிட்ஸ்ல நீ ஹால்குள்ள வர. இதெல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரியுது. அந்த ஆள் உனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்கறாரு. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம நீயா இந்த காலேஜை விட்டு மாறலான்னு முடிவு பண்ணிருக்க. ஆம் ஐ கரெக்ட்? நீ ஒன்னும் பயப்படாதடி. சுரேஷ் விஷயத்துல நாங்க ஏதோ விளையாட்டுத்தனமா இருந்துட்டோம். இப்பதான் எங்களுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் வந்துட்டலாம். நாங்க மெச்சூரான பிள்ளைங்க தான். யாரு நீங்களா? ஆமாண்டி, ஹெச்ஓடி எங்களுக்கு பிடிச்ச சார்னெல்லாம் பார்க்க மாட்டோம். உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க இறங்கி செய்வோம். நீ இறங்கி செய்ய வேண்டாம், ஏறியும் செய்ய வேண்டாம். நான் கேண்டீன் போறேன், பசிக்குது. அம்மா நீ எதுக்காக மைக்கு போட்டு விழுந்த? நைட் ஃபுல்லா படிச்சுட்டே இருந்தனா அதான். அந்த ஹெச்ஓடி கிட்ட நீ என்ன சொன்ன? சார் கிட்டயும் உண்மையான ரீசனை தான் சொன்னேன். ஓ, எங்களை மீறி எதுக்காக ஒன்னு கிளாஸ் ரூமுக்கு தூக்கிட்டு ஓடினாரு? ஒருவேளை சரணி நீ சொன்ன மாதிரி அவர் எனக்கு லவ் டார்ச்சர் கூட கொடுக்கலாம். என்ன? ஆமாண்டி, என்ன காதலி காதலின்னு சொல்லிட்டு அவ எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்கலாம்ல. அதனாலதான் நான் பயந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். நான் சொன்னோம்ல அந்த ஆளோட மொழியே சரியில்லை அப்படின்னு. அந்த ஆளுக்கு பயந்துதான் இவன் இந்த காலேஜை விட்டே போக போறான். இதை நம்ம சும்மா விடக்கூடாது. என்ன பண்ண போறீங்க? மிமிக்ரி எல்லாம் பண்ணாதடி. நாளைக்கு நாங்க பண்ண போறதுல அந்த ஆளு துண்டு காணோம் துணியை காணோம்னு ஓடல. அப்புறம் இந்த சரண்யா யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். அப்புறம் சரண்யா எது பண்ணாலும் நமக்குள்ளே இருக்கட்டும். மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணி அவர் வேலைக்கு உள்ள வச்சிடாத. ஏன்? அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிடுவேன். ஏம்ல? இல்ல, நம்ம தான் வேற காலேஜுக்கு போக போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க இருந்து நீ துரத்திடுவேன். நம்ம போற காலேஜ்லயும் அவர் அட்டெண்டன்ஸ் போட்டாருன்னா? ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமா மட்டும்தான். அதனால இந்த காலேஜ்ல இருந்து அவரை துரத்துற மாதிரி எல்லாம் பண்ணிடாத. அப்புறம் நான் கோவத்துல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுருவேன். சரி சரி, அவர் வேலைக்கு உல வைக்காத மாதிரி நான் பண்றேன். அவர் யார்கிட்ட விளையாடிட்டு இருக்காருன்னு அவருக்கு புரியணும்ல. எங்க ஃப்ரெண்டுக்கு பின்னாடி நாங்க 2 பேரும் இருக்கணும். அவருக்கு நாங்க புரிய வைக்கிறோம். எடி அவ மொழியே தெரியல, அவளை நம்பி நீ கிறுக்கு வேலை பார்க்காத. ஏச்சி நீ வாயமுடு. நீ எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா? அதான் நீ ஃப்ரெண்டுனா உயிரை கூட கொடுக்கணும். சாமண்ணாக்காக அன்பண்ணா அவரை உயிர் கொடுக்கறதுக்கே துணிச்சிருக்காரு பத்தியா? ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி இருக்கணும். இவர் என்ன ஹெச்ஓடி சுண்டக்கா பையன்? சுண்டக்கா பையனா? எடி உனக்கு நம்ம ஹெச்ஓடியை பத்தி நல்லாவே தெரியும். அவரு பொண்ணுங்க விஷயத்துல அப்படியெல்லாம் கிடையாது. இவதான் என்னமோ கதை இறக்கி விட்றான்னு எனக்கு தோணுது. ஏன் அப்ப என் ஃப்ரெண்ட்ஷிப்பே சந்தேகப்படுறியா? இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்படுறவா ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ல இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவா. நாளைக்கு நான் பண்ண போறதுல வித்யா கிட்ட அவரு எந்த வம்பும் வச்சிருக்க மாட்டாரு. என்னடி ஓகே தானே? ஓகே ஓகே. இவன் மொழியே சரியில்லை, என் மொழியே அப்படிதான். வாங்க தாத்தா. என்ன கண்ணா, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல தாத்தா, முதுகு வலிதான். அதான் மித்ரன் வந்து அப்பப்போ இன்ஜெக்ஷன் போட்டு போறாருலாம். ஓகே தான் தாத்தா, கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கு. இவன் என்ன உன்னை பாத்துக்கிட்டு இங்கே தூங்கிட்டாளா? தாத்தா அவளை பாத்துக்கவே ஒரு ஆள் வேணும். அவ என்னடானா நான் தான் உன்னை பார்த்துட்டு நீ இங்கே செட்டில் ஆயிட்டான். அவளுக்கு நிறைய டேப்லெட்லாம் இருக்குல்ல தாத்தா, அதான் அப்படியே தூங்கிட்டான். ரொம்ப துடிச்சு போயிட்டா கண்ணா. அவ மனநிலை என்ன மாதிரி இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா? எங்க ஆசை எல்லாம் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் தான். 2 பேரும் மனசுல ஒருத்தர் இருந்திருக்கீங்க. இத பத்தி இந்த தாத்தன் கிட்ட நீ வாயே திறக்கல. தாத்தா அதை பத்தி தான் பேசலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி ஹாஸ்பிட்டல்ல வச்சு அந்த பேச்சு வேண்டாம், டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் தான். இப்போ சொல்லு கண்ணா, என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? தாத்தா உங்க பேரனுக்கு உங்க பேத்தியை தவிர வேற யாருமே வேண்டாம். அப்புறம் என்னம்மா, எவ்வளவு நாள் அப்படியே பேசிக்கிட்டு காதலிச்சிட்டு இருக்கலாம்னு ஐடியா? இல்ல தாத்தா, என்ன விட இனியா ரொம்பவே காத்திருந்துட்டான். இனியா அவளை காக்க வைக்க நான் விரும்பல தாத்தா. அதனால உங்க முடிவு என்னவோ அப்படியே பண்ணுங்க. ஆக இனிமே எங்க 2 பேருக்கும் காத்திருக்கலாம் முடியாது. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நாங்க காதலிச்சுக்கிறோம்னு சொல்ல வரேன். அதுதானே உண்மை தாத்தா. அவளை ரொம்ப நாள் நான் கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேவாவது என் உள்ளம் கையில வச்சு தாங்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா கண்ணா, அவ சர்ச்சுக்கு போறா, நீ கோயிலுக்கு போற. எந்த முறைப்படி கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரியே நான் ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா ஹிந்து முறைப்படினா நல்ல நாள் எல்லாம் பார்க்கணும், அப்புறம் ஜோசியரை வேற வர வைக்கணும். இதுவே நீ கிறிஸ்டின் முறைப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபாதர் கிட்ட பேசணும், அவங்க ஃப்ரீயா இருக்க நாள் பார்த்து ஒரு நல்ல நாளா வாங்கணும். தாத்தா எங்க கல்யாணம் சிம்பிளா நடக்கணும்லாம் நான் ஆசைப்படல. என்கேஜ்மெண்ட்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாம் ரொம்ப கிராண்டாவே நடக்கணும்.
புரியுதுப்பா. 3 வருஷம் ஒரு கண்ணை வச்சுட்டு என் இனியாவை காதலிச்சுட்டு இருந்திருக்கேன். உன் எதிர்பார்ப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த தாத்தனுக்கு புரியாம இருக்குமா? அப்புறம் தாத்தா கல்யாணத்தை பத்தி கேட்டீங்களா? எனக்கு 2 முறைப்படியும் வேணும். 2 முறைப்படியுமா? ஆமா தாத்தா, கோயில தாலி கட்டிட்டு சர்ச்ல போய் ரிங் மாத்துற மாதிரி என்னைக்கு என் மனசுல இனியா இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டனோ அன்னையில இருந்தே எங்க கல்யாணம் எப்படிதான் நடக்கணும்னு நிறைய கனவெல்லாம் வச்சிருக்கேன் தாத்தா. பேர பிள்ளைங்களோட கனவெல்லாம் நிறைவேற்றுறதுதான் இந்த தாத்தனோட வேலை. ஆசைப்பட்டுட்டேலாம். இனிமே பாரு, எப்போ உன் வாயில இருந்து இனியாதான் எனக்கு வேணும்னு சொல்லுவேன்னு காவல் இருந்திருக்கோம். சொல்லிட்டேலாம், ஜமாச்சிடலாம். தாத்தா அப்படியே நீங்க 20 வயசுக்கு பேக் வந்துட்டீங்க பாருங்க. எனக்கு பிடிச்ச பேரனுக்கு பேத்திக்கு கல்யாணம் சும்மாவா? அதுவும் இதே வீட்டுக்கு நீ மருமகனாவும் இதே வீட்டுக்கு அவ மருமகளாவும் வரப்போறான். எங்க இந்த வீட்டுல இருந்து ஒண்ணு கையை விட்டு போயிருமோன்னு நினைச்சேன். ஆண்டவன் கூடவே இருந்துட்டான் பாத்தியா? சரி கண்ணா, நீ அப்படியே ரெஸ்ட் எடு. நான் தோப்பு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க தாத்தா. அப்புறம் கண்ணா, மித்ரனுக்கும் மதுக்கும் வர இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் இருக்கு. அந்த அம்மா அவர் கல்யாணத்தை பத்தி நிறைய கனவு கண்டிருக்கோம். புருஷன் இறந்ததுல இருந்து அவங்களுக்கு 2 பிள்ளைங்களும் தான் எல்லாம். நம்ம மதுக்காக டாக்டர் இவ்வளவு இறங்கி வந்திருக்காரு. சிம்பிளா கல்யாணம் கோயில்ல போதும் அப்படின்னு. அவர் அப்படி சொல்லிட்டாலும் நம்ம சிம்பிளா எல்லாம் விட்டுறக்கூடாதுலாம். நீயே இப்படியே படுத்துட்ட. கல்யாண வேலையெல்லாம் எடுத்து போட்டு பாக்கணும்லாம். சாம் கூட இருக்கிறதுனால ஒன்னும் இல்ல. பத்தாததுக்கு அருணா இருக்கான். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துடலாம். சரி தாத்தா, எனக்கு நான் 2-3 நாளையெல்லாம் கொஞ்சமா மெல்ல எழுந்து நடந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி கண்ணா, நிறைய மாத்திரை எல்லாம் போட்டிருப்பா. நீ அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். ஆ ஏய், பாத்து நட. வாங்க அத்தை, வரிசையா வரீங்க. இப்பதான் தாத்தா வந்துட்டு போனாரு. கண்ணா இப்ப வலியெல்லாம் பரவாயில்லையா? ஐயோ நல்லாதான் அத்தை இருக்கேன். வலி எல்லாம் பறந்து போகணும்னா ஒரு பாட்டில் எடுத்து. பாட்டில் எடுத்து? இல்லம்மா, கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணா சரியாக்குன்னு சொல்ல வந்தேன். அது இவன் இங்கே தூங்கிட்டாளா? தூங்குனா ஒரு கப் தண்ணி குறை மூஞ்சில ஊத்தி ஒரு ரூமுக்கு போன் எழுப்பி விட வேண்டாமா? ஏன் அத்தை, உங்க மருமக மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல போல? அன்பு என்ன பேசுற நீ? இல்லாத உங்க பொண்ணு யாரும்ல என் கூட இருந்தா உங்களுக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கு போல. டேய், இவ்ளோ பெரிய வீட்ல இருக்க படியா 2 செகண்ட்ல ஏறி முடிச்சிருவேன். அவ்வளோ துருன்னு நீ ஃபாஸ்டா இருக்கும் போதே எங்களுக்கு உன் மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு. எத்தனை நாள் இங்கே ஸ்டே பண்ணிருக்கான். இப்பவா நாங்க சந்தேகப்பட போறோம்? என்ன கண்ணா இப்படி சொல்லிட்ட? உனக்கு தொந்தரவா இருக்குமேன்னு தான் நான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத, என்ன கவனிச்சுட்டே இருந்தா இங்கே தூங்கிட்டான். உனக்கு தொந்தரவா இருக்கும் தான் கண்ணா அப்படி சொன்னேன். மத்தபடி உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. என் பொண்ணு என் கூட இருக்கதை விட உன் கூட இருக்கும்போது தான் அவளுக்கு பாதுகாப்பேன். அப்புறம் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சரி கண்ணா நீ பேசு, நான் அப்படியே கிளம்புறேன். இல்லாத நீங்களே இருங்க, உங்ககிட்ட இருந்தான். என்னப்பா? அது ஒண்ணும் இல்ல மாமா. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நாங்க 2 பேரும் பிறந்த உடனேயே வளர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் தான் ஒன்னா சேரணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கீங்க. என் பொண்ணை எப்ப நீ கேக்குறியோ அப்போ அவ உனக்கு தான் பொண்டாட்டின்னு நீங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது கூட எத்தனையோ நாள் சொல்லியிருக்கீங்க. ஏன் காலேஜ் போகும்போது கூட இனியாக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு நான் வீட்டுல வந்து சண்டை போட்டனே. அப்ப கூட அவ உன் மனசுல இருந்தாள்னா நீ எப்ப கேக்குறியோ அப்பல இருந்து அவ உனக்கு தானு. ஆமா கண்ணா, இப்ப என்ன அதுக்கு? இப்ப கேக்குறேன் மாமா, உங்க பொண்ண எனக்கே கொடுத்துருங்க. இது கேக்குறதுக்கு என் மாப்பிள்ளைக்கு 26 வருஷம் ஆயிருக்கு. நீ கேட்டாலும் கேட்கலனாலும் அவ உனக்கு தான். இது உன் வாயில இருந்து வரணுங்கிறதுக்காக தான் அவளும் இவ்வளவு நாளும் காத்திருந்திருக்கா. நாங்களும் இந்த ஒத்த வார்த்தைக்காக தான் காத்துட்டு இருந்திருக்கோம். என் தங்கச்சி பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல, என் மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அதான் பேசிட்டேல்ல கண்ணா, நான் அப்பாட்ட பேசுறேன். தாத்தா கிட்டயும் பேசிட்டேன் மாமா. அடே, ரொம்ப அவசரம் தான் போல.